ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாவாக இருக்கட்டும், ருமேட்டிக் ஃபீவர்ஸாக இருக்கட்டும் உண்டாகுது. இந்த ஃபீவர்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நாள்பட ஆகும்போது மூட்டுகளுக்கு பலவீனத்தை உண்டாக்கி அதீத வலிகளை உண்டாகும். கர்ப்பப்பை எடுத்துட்டா இந்த சரவாங்கி வருமா அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் வந்ததுனாலையும் சரவாங்கி. சக்கரை நோய் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு இந்த சரவாங்கி தன்மைகள் உண்டு. அதீத நான்வெஜ் கடைகளில் சும்மா சாப்பிட்றது டெய்லி. இந்த குழந்தைங்களுக்கு இந்த காய்ச்சல் வந்த டைமில் நல்ல உணவுகள் கொடுக்குறதில்ல, வெறும் பண்ணை கொடுக்குறது, வரிக்கையை கொடுக்குறது. ஒரு காலத்தில் காய்ச்சல் வந்து எங்கே திம்போம், நல்ல தண்ணியாட்டு நாட்டுக்கோழி குழம்பு வைப்போம், சாப்பாடு சுட போட்டு ஊற்றி கரைச்சி ஊட்டி விடுவோம், அந்த குழம்பாக கொடுப்போம். இவங்க தான் சோறு தின்னாவே காய்ச்சல் அதிகமாகிடுமா. அப்புறம் நம்ம கஞ்சி வைப்போம். நம்ம கஞ்சி எங்கே வச்சு கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு? சீரகம் போட்டு அரிசியை நல்லா வறுத்து கொஞ்சம் பாசி பருப்பு சில பொருள்கள்லாம் போட்டு நம்ம கஞ்சி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், பன்னு கொடுக்குறோம். அதே மைதா மாவு. ஆல்ரெடி அவனுக்கு வயிறு பிரச்சனை, தொத்துனால தான் காய்ச்சல் வருது. நீ ஒன்றுமே இல்லாத பண்ணை கொண்டுட்டு போய் திரும்ப கொடுக்கையில் என்ன ஆகும்? அவனுக்கு இன்னமும் பலம் குறையும், இன்னமும் காய்ச்சல் அதிகமாகும். உண்மையை ப்ரெட்டை கொடு, பிஸ்கட்டை கொடு, மேரிகோல்டு பிஸ்கட் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் தப்பு இல்லையா? நல்ல உணவுகள் கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்கு. காய்ச்சல் என்ன காரணத்தினால வந்துச்சுங்கிறத அறியணும். பேராசிட்டமால் சிறப்பை வாங்கிட்டு ஊற்றுறது. ஒரு முறை டாக்டர் எழுதி கொடுத்துட்டாரு, ரெண்டாவது என்ன பண்ணணும், நம்ம டாக்டர்கிட்ட போகணும். அது ஆங்கில மருத்துவராக இருக்கட்டும், சித்த மருத்துவராக இருக்கட்டும், ஆயுர்வேதிக் மருத்துவராக இருக்கட்டும், யுனானி, ஹோமியோபதி, நான் இவங்க தான் போகணும்னு நான் சொல்லவே கிடையாது. ஆனால் மருத்துவரை நம்ம கண்டிப்பாக அணுகணும். மருத்துவரை நம்ம அணுகி பேசும்போது தான் அந்த குழந்தைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போ நமக்கு அந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் இந்த மாதிரியான சரவாங்கி நோய்கள் வராமல் நம்ம காக்கிறதுக்கு முடியும். அதுக்கு பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் சுரம். அர்த்தநாரீஸ்வரர் சுரம்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக வலிக்கும். இடது பக்கம் அப்படின்னா இடது பக்கம் மட்டும் வலி உண்டாகும், வலது பக்கம் அப்படின்னா வலது பக்கம் மட்டும் உங்களுக்கு வலி உண்டாகும். இது ரொம்ப ரேர், அதாவது ஒரு சில பேஷண்ட் தான் இருப்பாங்க. இது ஒரு 1000ல் ஒரு 5 பேர் 10 பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப சிரமமான ஒரு காய்ச்சல். ஏன்னா இது நரம்பு மண்டலம், தொத்து, ஏதோ ஒரு கிருமி தொத்து, அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா மூட்டுகள் சம்மந்தப்பட்ட 3ம் சம்மந்தப்பட்ட ஒரு சுரம்னு நம்ம சொல்லலாம். அப்போ காய்ச்சல் வர மாதிரியே இருக்கும். அதே வாக்கில் ஒரு பக்கமாக வலிக்கும். இந்த பக்கம் மட்டும் வலிக்கும் போது யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக. இந்த பக்கம் நல்லா இருக்கும். ஸோ ஒரு இக்கட்டான ஒரு மிக துன்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சுரம். இந்த சுரத்துக்கு நம்ம சித்த வைத்தியங்களில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கர்ப்பப்பை எடுத்துட்டா இந்த சரவாங்கி வருமா அப்படின்னு ஒரு இது இருக்குது. கர்ப்பப்பை எடுத்தே ஆகணும்னா நம்ம எடுத்து தான் ஆகணும் சில கண்டிஷன்ஸில். அதை நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அது வேறு. நான் அந்த டைப் சொல்லவே வரலை. ஆனால் கர்ப்பப்பை எடுத்தவங்களுக்கு இந்த சரவாங்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மூட்டுக்கு மூட்டு வலியும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பையில் இருந்தே கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பொருட்கள் உண்டு இந்த பெண் பிள்ளைகளுக்கு. இந்த கர்ப்பப்பையை எடுத்துடுற போதே அந்த கர்ப்பப்பையில் சுரக்கக்கூடிய சில முக்கியமான சக்திகள் அந்த பெண் பிள்ளைகளுக்கு கிடையாது. ஸோ அந்த காரணத்தினால அந்த சரவாங்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு பெண் பிள்ளைகளுக்கு. அடுத்து ஒபிசிட்டி, அதிக உடல் பருமன். இந்த உடல் பருமன் அதிகத்தினால சரவாங்கி வருமா அப்படின்னா, இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். சரவாங்கி வந்ததுனால உடல் பருமன் வரும், அது ஒரு வகை. சரவாங்கினால் உடம்பு அப்படியே பெருத்துக்கிட்டே போகும். அடுத்தது இன்னொரு இது உண்டு, ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் வந்ததுனாலையும் சரவாங்கி வரும். என்னடா இப்படின்னு சொல்கிறேன், கண்டிப்பாக ரெண்டுமே உண்டு. இந்த உடல் பருமனை குறைக்கிறது நல்லது, முக்கியமாக பெண் பிள்ளைகள். என்னடா இவன் சரவாங்கினாவே பெண் பிள்ளைகள் பேசிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி பெண் பிள்ளைகளுக்கு தான் சரவாங்கியானது அதிகம். அதனால் பெண் பிள்ளைகள் ஒபிசிட்டியை கம்பல்சரி குறைக்கணும் ஆஃப்டர் டெலிவரி. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த அழுக்கு உள்ளே நின்று வராது. அதனால் அதை நம்ம சரி பண்ணணும். ஒபிசிட்டியை குறைச்சி சரவாங்கியை குணமாக்கிக்கணும். இப்போ இந்த சரவாங்கியானது நம்ம ஆண்கள் அப்படின்னு வரும்போது, சக்கரை நோய் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு இந்த சரவாங்கி தன்மைகள் உண்டு. ஏன்னா சர்க்கரை அதிகமாகும் போது யூரினில் சில பேர்த்துக்கு நுர போகும்.
அப்போ சிஆர்பி வரலாம். பலவீனம், சர்க்கரை நோயில் அதீத பலவீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கைகால் மூட்டு வலிக்கு அது ஒரு வகை சர்க்கரை நோயினால். ஆண்களுக்குனாவே மோஸ்ட்லி யூரிக் ஆசிட் அதிகமாகி வரக்கூடிய சரவாங்கி தான் ஆண்களில் எண்ணிக்கை அதிகம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு, அதீத நான்வெஜ், கடைகளில் சும்மா சாப்பிட்றது, டெய்லி 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு, 2 நாளைக்கு 1 நாளைக்கு ஒருக்கா அதீத அசைவங்களை இந்த மிளகாலாம் நிறையா போட்டு மசாலாக்கள்லாம் நிறையா போட்டு தொடர்ந்து எடுக்கையில் அவங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் சம்மந்தப்பட்ட சரவாங்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு எப்பவுமே. ஆனால் ஆண்களுக்கு இந்த 45, 50, 55 வயசுக்கு மேலே தான் அந்த சரவாங்கியானது வர ஆரம்பிக்கும். சின்னவங்களுக்கு சரவாங்கி இருக்கிறது ரொம்ப குறைவு. நன்றி.